இந்த நாளிலே தேவனுடைய செய்தி என்னவென்றால் கிறிஸ்துமஸ் தரும் ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பில் உங்கள் செய்திகள் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. மாதம் முழுவதும் கூட கிறிஸ்துமஸ் செய்திகளை நம்ம கேட்குறோம். அதில் கொஞ்சம் வித்தியாசமாக நாம் என்ன செய்கிறோம், கிறிஸ்துமஸ் செய்திகளை கேட்டு வருகிறோம். இந்த நாளிலும் கிறிஸ்துமஸ் தரும் ஆசீர்வாதங்கள் என்ற செய்தியை நீங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வாங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தபோது லூக்கா 2ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களிலே வாசிக்கிறோம். அந்த சனமே பரம சேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்று சொல்லிப்பார். இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார் என்பதை குறித்து நம்ம தெளிவாக நம்ம அறிந்து கொள்ள கர்த்தர் செய்கிறார். அநேக கிறிஸ்துவின் பிறப்பை அறியாதவர்களாக இருக்கிறார். ஏன் பிறந்தார் என்பதை சரியாக அறியாதவர்கள் இருக்கிறதுனாலே பிறந்தார் என்கிற ஒரு காரியத்தை அறிந்திருந்தாலும் ஏன் பிறந்தார் என்பதை அறியாதிருக்கிறதுனாலே அவர்கள் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார். அவருடைய சந்தோஷம், சமாதானம், பாவமன்னிப்பு, ரட்சிப்பு, அவருடைய அபிஷேகம், அவருடைய ஆறுதல், அவருடைய அரவணைப்புக்குள்ள அவள் வராமல் இருக்கிறார். அதை சரியாக அறியாதனாலே வராமல் இருக்கிறார். சரியாக அறிந்தால் வந்து விடுவார். ஆகவே அவர்களுக்கு நாம் என்ன செய்யலாம்? அவருடைய அன்பை சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா! அவருடைய அன்பை சொல்ல வேண்டும். ஒரு தாய்க்கு 3 ஆண் பிள்ளைகள் இருந்தார். அந்த தாய் அந்த 3 பிள்ளைகளை ஆண் பிள்ளைகள் நன்றாக வளர்த்தார். ஒரு முறை ஒரு விசேஷ கூட்டத்திலே அறிவிப்பு சொன்னார்கள். ஆப்பிரிக்கா தேசத்திற்கு, ஆப்பிரிக்கா தேசம் ஒரு இருண்ட கண்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ஆப்பிரிக்கா காப்பரி மனுஷர்கள், அவர்கள் மனிதரை பிடித்து சாப்பிட்டு விடுவார்கள். அதனால அவங்களுக்கு யாரும் அங்கே போக முடியாத உதவி செய்ய மாட்டாங்க. அவங்க கருப்பாக இருப்பாங்க. ஆனால் சோப்பாக போனால் பிடிச்சி சாப்பிடுவாங்க மிட்டாய் மாதிரி. ஆகவே யாருமே அங்கே போக சுடுசேரி சொல்ல முடியாது. ஆனால் அவங்க மத்தியில் யார் போகுதுன்னு கேட்டபோது இந்த அம்மா என் மகனை அனுப்புகிறேன்னு சொன்னான். பிள்ளைகளையும் நன்றாக வளர்த்திருந்ததுனாலே அன்று மேலே நல்ல அன்புள்ள பிள்ளைகளாக, மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக ஊழியத்தை செய்ய அவர்களுக்கு நல்ல உற்சாகத்தையும் தாயார் கொடுத்து வளர்த்தார். அதனாலே மூத்த தம்பி மகனை சொன்னபோது அவனும் நான் போகிறேன் என்று சொல்லி புறப்பட்டு போனான். போய் சில நாட்களில் அவனிடத்திலிருந்து எந்த பதிலும் வரவில்லை. அவன் அங்கே மறித்து போனான். அவனை பிடித்து சாப்பிட்டு விட்டார். அதனால அப்புறம் ஒரு மீட்டிங் நடந்த போது அந்த அம்மா அவருக்கு அறிவிப்பு சொன்னார்கள். இப்படி உங்க மகன் மறித்து போனான் என்று சொன்னபோது இன்னும் யாராவது போகிறீர்களா என்று சொல்லி கேட்டாங்க. அந்த அம்மா 2வது மகனை அனுப்புறேன்னு சொல்லிச்சான். அப்படியே 2வது மகனை அனுப்பினாங்க. அவனையும் அவங்க பிடிச்சி சாப்பிட்டாங்க. நரமாம்ச பட்சினிகள்னு சொல்லுவாங்க. நரமாம்ச பட்சினி, மனிதனை சாப்பிடுது. அவனையும் சாப்பிட்ட பிறகு மறுபடியும் 3வது முறையாக நடந்த கூட்டத்தில் கேட்டார், இன்னும் யார் போவதே என்று சொல்லி 3வது மகனே அனுப்புகிறேன் சொல்லி அந்த அம்மா அனுப்பினாங்க. வயது உற்சாகமாக இருந்ததுனால போறேன்னு போயிட்டாங்க. செத்தாலும் ஆண்டா சாவம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிழைக்கிறதுக்கு வரலையா, சாகிறதுக்கு தான் பிறந்தாராம். அல்லேலூயா! அதுபோல ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழ்ந்து முடிப்போம் என்று சொல்லி அவனும் புறப்பட்டு போயிருக்கான். அவனையும் சில நாட்களிலே அவர்கள் என்ன செய்தாங்க, பிடித்து சாப்பிட்டு விட்டான்.
அதை கேள்விப்பட்டு இந்த அம்மா ரொம்ப அழுதாங்க, ரொம்ப அழுதாங்க. அழுத போது எல்லாரும் போய் கேட்டாங்களா சபையாருனா, என்னம்மா அன்னைக்கு உற்சாகமாக பிள்ளைங்களா அனுப்புனீங்க, செத்தால் சாகட்டும் ஆண்டுக்காக சாகட்டும்னு சொல்லி இன்னைக்கு என்ன இப்படி உட்காந்து அழுறீங்க அப்படின்னு கேட்டபோது, பிள்ளைகள் மறைத்து போனார்கள் என்று சொல்லி நான் அழவில்லை, ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கொடுக்க இன்னொரு மகன் இல்லையே என்று சொல்லி அழுதார்கள். அல்லேலூயா. இன்னொரு மகன் எனக்கு இல்லையே என்று சொல்லி அந்த தாயார் ஆண்டவர் மேல் அதிகமாக அன்பு வைத்தார்கள். அல்லேலூயா. அது ஒரு தியாகமான அன்பு. இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்திலே ஒரு தியாகமான ஒரு அன்புள்ளவராக உலகத்தில் வெளிப்பட்டார். முதலாவதாக தேவன் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 13-14 நாம் வாசிக்கிறோம். இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி இருக்கிறார். பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தை ரத்தத்தையும் உடையவரானார் என்று சொல்லி நாம் ஆண்டவர் நம்மை போல என்ன செய்தாராம், மாறிவிட்டார். நம்மை போல ஒரு மனித சரீரத்தை எடுத்து இந்த உலகத்துக்கு வெளிப்பட்டார். ஆதியிலிருந்து ஆண்டவர் உலக மக்களை ரட்சிக்க பல காரியங்களை செய்தார். ஆனால் எல்லாமே தோல்வியில் முடிந்துவிட்டது. பல பரிசுத்தவான்கள், பல உத்தமர்கள், நல்ல தலைவர்கள் எழும்பத்தான் செய்தார்கள். ஆனால் அவர்களில் அந்த ரட்சிப்பின் வேலைகளை செய்து முடிக்க முடியவில்லை. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் அந்த ரட்சிப்பின் வேலையை செய்து முடித்தார். சிலுவையிலே சொன்னார், எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். அல்லேலூயா. ரட்சிப்பின் வேலையை சரியாக செய்து முடித்தவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஏனென்றால் அவர் மனிதன் மீது அன்பு வைத்தார். அந்த அன்பினாலே அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடிந்தது. அல்லேலூயா. அன்பு இருந்தால்தான் எதையுமே செய்ய முடியும். அன்பு இல்லாவிட்டால் நம்முடைய பிள்ளைகள் கூட என்ன செய்யாது, அந்த வேலைகளை செய்து கொடுத்தார். அன்புதான் எல்லாவற்றையும் செய்ய வைக்கும். அல்லேலூயா. அன்புதான் அடிப்பணிய வைக்கும். அந்த அன்பை நாம் பிள்ளைகளை ஊற்றி வளர்க்கணும். அந்த அன்பை தேவனிடத்திலும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய அன்பு, இயேசுவின் அன்பு ஒரு விசேஷித்த விதமான அன்பு. அந்த அன்பிலே நாம் நிலைத்து வாழ வேண்டும். அல்லேலூயா. வரங்கள் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போவார். வரங்கள் பெற்றிருக்கலாம், அது உங்களை பரலோகத்துக்குள் நடத்தாது. அன்புதான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அல்லேலூயா. ஆமா, என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் சொன்னார். இயேசுவின் அன்பில் நீங்க நிலைத்திருக்கணும். அந்த அன்புதான் உங்களை எது கொண்டு போவோம், பரலோகத்தில் கொண்டு சேர்க்கும். அல்லேலூயா. சிலர்லாம் கவலைப்படுறாங்க, வரம் பெற்றுக் கொள்ளலையே அப்படின்னு சொல்லி. பரவாயில்ல, அன்பு என்ற வரம் இருந்தாலே போதும். அல்லேலூயா. அந்த அன்பு தான் அழியாத வரம், அழியாத வரம். அல்லேலூயா. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிறோம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருவுளப்பட்டின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் என்று வாசி. பூர்வ காலங்களில், ஆதி காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலமாக, ராஜாக்கள் மூலமாக பிதாக்களுக்கு என்ன செய்தார், வெளிப்பட்டார். ஆனால் அவைகள் எல்லாம் நிலைத்து இருக்கவில்லை, நீடித்து இருக்கவில்லை. ஆகவே என்ன செய்தாராம், கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் திருவுளப்பட்டினார்.
ஆகவே ஆண்டவருடைய அன்பு வெளிப்பட்டது. யோவான் 3:16 வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளவே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தான். அந்த ஊரில் ஒரு கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனும் இருந்தான். இந்த விவசாயி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பைபிள் எடுத்துக்கொண்டு ஞாயிற்றுக்கிழமையிலே ஆலயத்துக்கு செல்வான். செல்லும்போது அந்த கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவன் அவனிடத்தில் சில கேள்வியெல்லாம் கேட்பான். ஒரு நாள் அவன் சொல்லுவான், கடவுள் பெரிய தேவன், உலகத்திலேயே பெரியவர் இயேசுதான் என்று. அப்போ ஒரு நாள் கேட்டான், அந்த கடவுள் இல்லை என்று சொல்லுகிற மனிதன் கேட்டான் அந்த விவசாயிகிட்ட, கடவுள் இயேசு பெரியவர் சொல்றிய, இப்ப என் உள்ளத்தில் வந்தாருன்னு சொல்றிய, அவர் பெரியவராச்சு, உலகத்திலேயே பெரியவர்னு சொல்றேன், அப்புறம் எப்படி உன் உள்ளத்தில் வர முடியும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த விவசாயி சொன்னா, தெய்வம் கடவுள் அவர் எனக்காக என்ன செய்தார், தன்னை குறைத்து கொண்டார், தன்னை ஒடுக்கி சிறியவராக என் உள்ளத்திலே வந்தார், அல்லேலூயா என்று சொன்னார். அதுபோல இயேசு கிறிஸ்து நாம் வாசிக்கிறோம், உலகங்களையே என்ன சார், உலகங்களை உண்டாக்கினார், எல்லாவற்றையும் படைத்தவர். அங்கே யோவான் 1:1-3 வரைக்கும் வாசிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவரை அல்லாமல் உண்டாகவில்லை என்று சொல்லிப்பார். அப்படிப்பட்ட பெரிய தேவனாய் இருந்த கர்த்தர் மரியாளுடைய கற்பத்திலே வந்து விட்டார். அல்லேலூயா. தன்னை ஒடுக்கி குழந்தையாக என்ன செய்தார், தன்னை மாற்றிக்கொண்டார். குழந்தை கருவிலே வருவானால் அது 3 மாதத்துக்கு பிறகுதான் வெளியே தெரியும். அது உருவங்கள் ஒன்றுமே இருக்காது 3 மாதத்துக்கு. அதுபோல இயேசுவும் தன்னை உணவாய் தாழ்த்தி, அல்லேலூயா, உணவாய் தாழ்த்தி இந்த உலகத்துக்கு வெளிப்பட்ட அவருடைய அன்பு, அவருடைய அன்பு நம்ம வைத்த அன்பு, அல்லேலூயா, நம்ம வைத்த அன்பு. அதனால 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறார், அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளக்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் அப்படியாக நமக்காக இந்த உலகத்திலே ஒரு குழந்தையாக வெளிப்பட்டார், அவருடைய அன்பு வெளிப்பட்டது. 2வது நாம் கடந்து செல்வோம், தேவனுக்கு மகிமை வெளிப்பட்டது. மகிமை வெளிப்பட்டது. உலகத்திற்கு தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி துதித்தார்கள் சொல்லிப்பார். மகிமை வெளிப்பட்டது. ஆண்டவருக்கு மகிமை மனிதன் செலுத்தாமல் இருந்தான். அவன் கண்டதையெல்லாம் வைத்து கடவுள் என்று சொல்லி மகிமையை செலுத்தினான். அந்த மகிமை பூமிக்குரியதாக இருக்கிறது, அது பரலோகத்துக்குரியதாக இல்லை. தேவனுக்கு அந்த மகிமைகள் செல்லவில்லை. அதனாலே தேவன் மகிமையெல்லாம் தேவனுக்கு செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். அதற்காக அவருடைய குமாரனாகிய இயேசுவை அனுப்பினார். நமக்கு திரியேக தேவன் உண்டு. திரியேக தேவன்
பிதா, குமாரன், பரிசுத்த. அநேகர் அப்படியல்ல, இயேசு ஒருவர் தான் என்று சொல்கிறார். யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, மெய் தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று வாசிக்கிறோம். ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும், மெய் தேவன் ஆகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசுவை. அல்லேலூயா. நீர் ஒருவரை அனுப்பினீர், அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று தெளிவாக சொல்லப்பட்டது. ஆகவே மூன்றில் ஒன்றாகவும் பார்க்கணும், அப்புறம் ஒன்றில் மூன்றாகவும் பார்க்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நல்ல அறிவு இருக்கணும். மாய்மாலமான போதனைகளை கொண்டு வருகிறவர்கள் இருக்கிறார். அவர் மத்தியிலே நீங்கள் இந்த திரியேக தேவனை பேசக்கூடாது, மறுதலித்து விடக்கூடாது. பிதாவை மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்துன்னு சொல்லப்பட்டது. அந்தி கிறிஸ்து கேட்காங்க பிதாவை. அதனால நீங்கள் ஜாக்கிரதையா ஒன்றில் மூன்றில் ஒன்றாகவும் கர்த்தரை ஆராதிக்கணும், அப்புறம் ஒன்றில் மூன்றாகவும் ஆராதிக்கணும். அல்லேலூயா. எனவே நான் பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் கடைசி அதிகாரத்திலே, அவர் கடைசி வசனத்திலே சொல்லும்போது, பிதாவை தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் கூட. ஒரு இடத்துல பவுல் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுப்பேன்னு கூட சொல்லுவார். ஆனால் அவர் அந்த முடிக்கும் போது என்ன சொல்றார் பார்த்தீங்களா? திரியேக தேவனை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்திலிருந்து பரலோகத்துக்கு எடுத்து செல்லப்படும் போது ஞானஸ்நானம் கொடுக்க சொல்லுகிறார். அதுல என்ன சொல்லுகிறார்? நீங்கள் உலகம் முழுவதும் போய் சகல ஜனங்களை சீசராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் என்று சொல்லுகிறார். பார்த்தீங்களா? ஆகவே இந்த 3 திரியேக தேவனை நாம் என்ன செய்யணும்? ஆராதிக்க வேண்டும். அவருடைய நாமத்தில் தான் நாம் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அதான் செல்லுபடியான ஞானம். அதான் செல்லும், இல்லைன்னா செல்லாது. சத்தியத்தை அறியாமல் நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தால் செல்லாது. ஆகவே ஆண்டவருக்கு மகிமை செலுத்தப்பட வேண்டும். நாம் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 50:23 வாசிக்கிறோம், ஸ்தோத்திர பலியிடுகிறவர் என்னை மகிமைப்படுத்துகிறார். நீங்க நன்றாக ஸ்தோத்திரம் பண்ணணும். இயேசு இந்த உலகத்தில் நமக்காக அவருடைய அன்பை ஊற்றி தன்னை தாழ்த்தி வந்ததுனாலே அவருடைய அன்புக்காக நீங்க என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் சொல்லணும். அல்லேலூயா. ஆமா, அவரை நன்றாக மகிமைப்படுத்தணும். இந்த ஸ்தோத்திரம் சொல்லும்போது அந்த மகிமையெல்லாம் தேவனுக்கு செலுத்தப்படுகிறது. சங்கீதம் 50:14-15 வாசிக்கிறோம், நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கும் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 66:2 துதியின் மகிமையை கொண்டாடுகள் சொல்லுகிறார். ஆண்டவரை துதிப்பதே என்ன செய்து ஒரு கொண்டாட்டம். சந்தோஷமாய் கர்த்தரை துதிக்கணும். இந்த மகிமையை ஆண்டவருக்கு செலுத்தணும். சங்கீதம் 69:30 வாசிக்கிறோம், தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன் சொல்கிறார் சங்கீதக்காரன். 1 பேதுரு 4:16 சொல்கிறார், ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினாலே பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். பாடுகள் மத்தியிலேயும் நீங்கள் என்ன செய்யலாம்? தேவனை ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே பாடுகள் இருக்கத்தான் செய்யும், வேதனைகள் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்வதை விட்டுவிடவே கூடாது. அல்லேலூயா. விட்டுவிடவே கூடாது. டிஎல் மூடி என்ற ஒரு மனிதன் இருந்தார். அவர் நன்றாக ஊழியம் செய்தார். அவரை
தீபத் என்ற நாட்டிற்கு அவர் சென்றபோது இந்த தீபத்திய மக்கள் மிக மோசமானவர்கள். அவர்கள் இவரை பிடித்து ஒரு பாழடைந்த ஒரு கிணத்திலே தூக்கி போட்டுவிட்டார். மாலை நேரத்தில் அந்த கிணத்துல நிறைய பாம்புகள் இருக்கும். நிறைய பாழடைஞ்ச கிணறு தானே, அந்த பாம்புகள் நிறைய இருந்தது. செடி கொடிகளும் உள்ள நிறைய வாழ்ந்தது. அதில் போட்டாருன்னா பாம்பு பற்றி செத்துருவாரு, காலையில் எடுத்து வெளியே போட்டுருவோம்னு சொல்லி போட்டாங்க. காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு பேட்டரி எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. லைட் அடித்து பார்த்துருக்காங்க. அவர் அந்த பாம்புகள் மத்தியில் அவர் ஆண்டவர் சோத்திரம் சொல்லிட்டு இருந்தார். இல்லையா? ஆண்டவரே இந்த காலை நேரத்துக்காக சோத்திரம் என்று சொல்லி துதித்து கொண்டிருக்கார். உடனே சொல்லுவோம் இல்லை, சோத்திரத்தினாலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுது. அதனால அவரை ஒரு பாம்பு கூட கடிக்கலை. இல்லையா? ராத்திரி முழுதும் அதில் கிடக்கிறாரு, எல்லாம் கடிக்கல வச்சுட்டாரு. தேவனை மகிமைப்படுத்தும் போது உங்கள் பாடுகள் மாறிவிடும். இல்லையா? தேவனை மகிமைப்படுத்தும் போது உங்கள் வியாதிகள், துன்பங்கள், தொல்லைகள் எல்லாம் மாறிவிடும். தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? அதான் ஆண்டவர் சொல்றாரு. முன்ன தேவனுக்கு என்ன செய்யணும்? மகிமை நடந்து வரணும். தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி தூதர்கள் சொல்லுகிறார்கள். வெளிப்படுத்தல் 21-23 வாசிக்கிறோம். தேவனுடைய மகிமையே அந்த நகரை பிரகாசிக்க செய்தது. பரலோகத்தையே பிரகாசிக்க செய்ததுதான் தேவனுடைய மகிமை. அல்லேலூயா. இப்ப நம்முடைய துதி, ஸ்தோத்திரங்கள், பாடல்கள், கைத்தட்டல்கள், இன்னும் கர்த்தருக்காக படுகிற எல்லா பிரயாசங்கள் தான் தேவனுக்கு மகிமையை கொண்டு போய் பரலோகத்தையே பிரகாசிக்க பண்ணுது. அல்லேலூயா. பரலோகம் உங்கள் துதியினால், ஸ்தோத்திரத்தினாலே, பாடல்களினாலே, ஆராதனைகளினாலே மகிமைப்படுகிறது. இந்த மகிமையின் வெளிச்சம் அந்த தேசத்தை பிரகாசிக்க பண்ணுகிறது. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவரே நீங்க நன்றாக ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணாத பெல்சாத்சார்னு ஒரு ராஜா இருந்தான் பாபிலோன்ல. தானியேல் காலத்துல அவன் என்ன செய்யலையா? தானியேல் 5:23 வாசிக்கிறோம். பெல்சாத்சார் ராஜா தேவனை மகிமைப்படுத்தாமல் தன்னையே மகிமைப்படுத்தியதால் அன்று இரவே செத்து போனான். இல்லைங்களா? தேவனை மகிமைப்படுத்தாமல் அவன் ஒரு பெரிய விழா கொண்டாடுறான். அதில் தன்னையே என்ன செய்யறான்? முக்கியப்படுத்தி நான் என்ன செய்தேன் அப்படி இப்படி தன்னையே உயர்த்து. தேவனுக்கு ஒரு வார்த்தை கூட என்ன செய்யல. ஸ்தோத்திரம் சொல்ல. அதனால அவன் செத்து போனான். அப்போஸ்தலர் 12:23 வாசிக்கும். ஏரோது ராஜா கர்த்தருக்கு மகிமை செலுத்தாதனாலே புழுப்புழுத்து செத்து போனான். நேபுகாத்நேச்சார் பாபிலோன் தேசத்திலே நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொல்லி தன்னையே உயர்த்தினதினாலே அவன் மிருகம் போல மாறி 7 வருஷம் காட்டிலே என்ன செஞ்சான்? சஞ்சரித்தான் என்று வாசம். தேவனுக்கு மகிமையை நாம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 3வதாக பூமியிலே சமாதானம். மனிதன் சமாதானத்தை விரும்புகிறான். வேதம் சொல்லுகிறது ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தான், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டான், கர்த்தர் அவர் தோளின் மேலே இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமான ஆலோசனைகர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு. சமாதான பிரபு பிறந்ததுனாலே நமக்கு சமாதானம் கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. இயேசு வந்ததுனாலே நமக்கு சமாதானம் இருக்கிறது. சமாதானத்தை இந்த உலகம் அறியாமல் இருக்கிறது. ஏசாயா 59:8 வாசிக்கிறோம். சமாதானத்தின் வழியை அவர்கள் அறியார்கள், அவர்கள் நடைகளில் நியாயம் இல்லை, தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள், அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறிந்து கொள்ள முடியாது என்று சொல்றார்.
சமாதானத்தின் வழியை உலகத்தார் அறிந்து கொள்ளாமல், அதனாலே சமாதானம் இல்லாமல் வாழ்கிறார். இரண்டாவது உலகத்தில் பிறந்தோம், ஏண்டா வாழ்கிறோம், மரித்து போனால் நல்லவனா இருக்கும் என்று சொல்லி மரணத்தை விரும்புகிறார். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறார். துன்மார்க்கன் கடலின் அலைகளைப் போல என்ன செய்கிறான் இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அலைகள் ஓயாமல் அலைகள் இரவு பகலும் அடிக்கிறது போல இவன் அலைந்து கொண்டே இருக்கிறான். துன்மார்க்க சமாதானம் இல்லை. அங்கே போனால் சமாதானம் கிடைக்கும், இங்கே போனால் சமாதானம் கிடைக்கும்னு அழைத்து கொண்டே இருக்கும். முன்னாள் பிரதமர் நேரு வாழ்ந்த காலங்களிலே அவர் கூட்டங்களிலே பிரசங்கம் பண்ணுவார், சமாதானத்தை குறித்தே பேசுவார். அதனால் அவருக்கு சமாதான புறா என்ற ஒரு பட்டத்தை கொடுத்து, ஒரு புறா வந்து அவர் தோல் மேலே உட்கார்ந்து மாதிரி படத்துலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? இயேசுநாதர் மேலே புறா வந்து உட்கார்ந்த மாதிரி ஞானசனம் கொடுத்த பிறகு அந்த கண்ணாமூர்த்தி படத்தில் காண்பிப்பாங்க. அதுபோல் புறா போல அவர் தோல்லையே வந்து உட்கார்ற மாதிரி காட்டுவார். அப்படி சமாதானத்தை குறித்தே பேசுவார். நேரு சமாதானத்தின் வழியை அவர் நன்றாக அறிந்திருந்தார். சமாதானத்தை கொடுக்கிறவர் இயேசுதான் என்று சொல்லி அறிந்திருந்தார். ஒரு வாலிபன் ஒரு கூட்டத்திலே ஓடி போய், ஐயா நான் செத்து போனால் நல்லது, எனக்கு வேலையும் கிடைக்கல, வருமானம் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் செத்து போனால் நல்லது, எனக்கு சமாதானம் இல்லை அப்படின்னு கத்துனான். அப்போ அவனை கூப்பிட்டு கொட்டை அடித்து பாட்டு படிப்பாங்க பத்தியா, அங்கே போ உனக்கு சமாதானம் கிடைக்கும். ஒரு எல்லாம் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து சமாதானத்தை தர வல்லவர் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் அறிந்திருந்தார்களே ஒழிய அதற்குள் அவர்களால் வர முடியவில்லை. சமாதான வழிக்குள்ளாக வர முடியவில்லை. ஏனென்றால் அவருடைய அதிகாரங்கள், அவருடைய ஆளுகைகள், அவர்களுடைய மேன்மைகள், அவருடைய சுற்றத்தார்கள் எல்லார் மத்தியிலையும் பப்ளிக்காக என்ன செய்ய முடியல, வர முடியல. ஆகவே எல்லாருக்கும் தெரியும், சமாதான வழிகள் தெரியும். ஆனால் அவர்களாலே அதை அடைய முடியவில்லை. கொலோசையர் 1:20 வாசிக்கிறோம், சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார் என்று சொல்லி ஒரு பாட்டு படிப்பாங்க சபையில. சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது படிப்பாங்க. சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான் நமதாதி பிதாவின் திருப்பாலர் இவர், அனுபுலர் இவர், அனுபேலர் இவர். சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான். அருளானந்த மோட்ச வழி காட்டினாரே, நிலை நாட்டினாரே, கொடி சுட்டினாரே. சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான். அல்லேலூயா. நாலாவதாக இயேசு பிறந்ததால் மனிதன் மேல் பிரியம் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். மனிதன் மேல் பிரியம், உன்னத தேவன் மகிமை, பூமியில சமாதானம், மனிதன் மேல் பிரியம். நாலாவதாக இயேசு பிறந்ததினாலே மனிதனுக்கு பிரியம், தேவனுக்கு மனிதன் மேல் பிரியம் உண்டாயிற்று. அல்லேலூயா. ஆம், ஆதி முதல் கொண்டு மனிதன் பாவம் செய்ததினாலே ஆண்டவர் மிகவும் கோபப்பட்டார். ஆதாம் ஏவாளை அவரே கரத்தினாலே உருவாக்கி ஜீவனை கொடுத்து அவர்களை உண்டாக்கி அவரை அழகுபடுத்தி பார்த்த தேவன், தினந்தோறும் அவர்களோடு பேசின தேவன், அவர்கள் ஆண்டவரை விட்டு விலகிட்டார்கள் என்று சொல்லி அறிந்த போதே அவர்களை
பொருளை எடுத்து ஒதுக்கி மனிதன் மேல் பிரியம் போயிட்டவர். அப்படியே லோத்தின் காலங்களிலே அந்த தேசத்தாருடைய பாவங்கள் மிகவும் கொடிய பாவங்களாக இருந்ததுனாலே அந்த தேசத்தை அக்னியினாலே அழித்து போட்டார் இல்லையா? ஆமா, சோதோம் குமாரா பட்டணங்கள் பெரிய பட்டணம் அழிந்து நோவா காலத்திலே உலகமே அழித்து. ஏனென்றால் மனிதர்கள் தேவனுக்கு பிரியமாக இல்லை, மனிதனுடைய வாழ்க்கைகள் தேவனுக்கு பிரியமாக இல்லை. மனிதன் பிறந்தது முதல் பேதலிக்கிறான் என்று சொல்லியிருக்கிறபடி பேதலிக்கிறான், முரட்டாட்டம் படுகிறான், கடவுளை வேதனைப்படுத்துகிறான். மனிதனை இந்த உலகத்தில் உண்டாக்கின நோக்கங்கள் மாறிவிட்டது. மனிதனை நல்லவனாக உண்டாக்கினார், அவனோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டான், தேடி கண்டுபிடிச்சான். ஆகவே ஒருவனும் இல்லை, நல்லவன் ஒருவனும் இல்லை என்று சங்கீதத்தில் வாசித்த மாதிரி ஒருவரும் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையே இல்லாமல் போனார்கள். ரோமர் 3:12 சொல்லப்பட்டிருக்க எல்லாரும் வழி விலகி வழி தப்பி ஏகமாய் கெடுபோனார் என்று சொல்லப்படுது. 3:23 சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனார்கள். ரோமர் 3:14-18 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா சொல்லப்பட்டிருக்கோம். அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. அந்த பிரேதத்திலிருந்து எவ்வளவு நாட்டம் வருமா, அவ்வளவு நாட்டம் மனிதனுடைய தொண்டையிலிருந்து வருதான், தொண்டையிலிருந்து வருது. சிலர் பேசுனா வாயுவே மூட மாட்டேங்கிறான். வாயடக்கம் வேண்டும், வாயடக்கம் வேண்டும். வாயை மூடாம பேசிட்டு இருப்பாங்க. திமுகவில் ஒருத்தர் இருந்தார், தீப்பூரி ஆறுமுகம். தீப்பூரி ஆறுமுகம் அவரை வாய் திறந்தா நான் மூடவே மாட்டேன். அது மாதிரி சொல்றேன். அல்லேலூயா. அது மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது. அவர்கள் வஞ்சனை செய்கிறார்கள், நாவினாலே வஞ்சனை செய்கிறார்கள். அவருடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைகிறது. அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சமாதானத்தின் வழிகளை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லி அந்த நிருபத்தை எழுதின பவுல் அப்போஸ்தலன் மிகவும் வேதனைப்பட்டார். ஆவியானவர் வேதனைப்பட்டார். மனிதர் மேலே தேவன் பிரியம் வைக்க முடியாமல் இருந்தது. ஆனால் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தபோது என்ன செய்தார்? மனிதன் மேல பிரியம் உண்டாய். அல்லேலூயா. உண்டாய். அதனால மனிதனை தேடி தேடி இயேசுநாதர் என்ன பண்ணாரு? போறார், தேடி தேடி அலைந்தார். 38 வருஷம் படுத்திருந்த நோயாளியை கூட தேடி அவர் போகலைன்னா 2-3 நாள்ல செத்து இருக்கலாம். அவனை தேடி போய் அவனை தூக்கி விட்டார். அல்லேலூயா. அவருடைய அன்பு பாருங்க, எவ்வளவு பெரிய அன்பு. ஆகவே அவர் மனிதன் மேல் பிரியம் வைத்தார். பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே நோவா கர்த்தர் பிரியமாய் நடந்தா. நோவா குடும்பம், லோத்து குடும்பம் கர்த்தருக்கு பிரியமாக ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படும், உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படும் முன்பே தேவனுக்கு பிரியமானவன் என்று தேவன் என்ன செய்தானா? நீ எனக்கு பிரியமானவன் என்று சாட்சி கொடுத்தான். உன்னத பாட்டு 7:10 வாசிக்கிறோம். என் பிரியமே, என் நேசரின் பிரியம் என் மேல் இருக்கிறது என்று சொல்லி மனவாட்டி சொல்லுகிறார். நேசரின் பிரியம் அப்படி தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சொல்லணும். நான் காலையில் பைபிள் படித்தேன், ஜெபம் பண்ணேன், நல்லா ஒரு 2 பாட்டை படித்தேன், மற்ற எம்எல்ஏ இன்னைக்கு பூரா பிரியமா இருப்பார்னு நீங்கள் சொல்லணும். அல்லேலூயா. எப்படி சொல்லுவீங்க? எப்படி சொல்ல முடியும் உங்களால்?
நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யும்போது தான் அவர் பிரியமாக இருப்பார். அல்லேலூயா. ஆமாம், அவர் ரோமரில் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாருமே அவர் பிரியமாக இருந்ததில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் அன்பு செய்தார். அன்போடு 10 அற்புதங்களை செய்து அழைத்து கொண்டு வந்தார். அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார், மண்மையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார், இரவும் பகலும் அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்தார், அவர்களை பாதுகாத்து வந்தார். ஆனாலும் கூட அவர்கள் மேலே அநேகர் மேலே பிரியமாக இருக்கவில்லை. அநேகர் மேலே என்ன செய்யலாம்? பிரியமாக இருக்கலையா? ஏன்னா அவங்களுக்கு இந்த விசுவாசம் இல்லை, முறுமுறுக்கிறாங்க, ஆண்டவரை குற்றம் சொல்கிறாங்க, மோசையை குறை சொல்கிறாங்க ஊழியக்காரனை. அதனால ஆண்டவர் மேலே பிரியமாக இருக்க முடியல. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களையெல்லாம் நாம் விட்டுவிட்டு சுலமிக்காரை போல ஆண்டோடைய பிரியம் என் மேல் அவர் சொன்னார், என் பிரியமே என் ரூபவதியே அப்படி சொல்றார். அல்லேலூயா. என் பிரியமே. ஆகவே அவர் பிரியமான பிள்ளைகளாய் நாம் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே நாம் அதிகமாக என்ன செய்யணும்? ஏழைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டும். எபிரேயர் 13:16 நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். காலங்களிலே ஏழைகளுக்கு நீங்கள் செய்கிற காரியங்களிலே தேவன் அவங்க மேல பிரியப்படணும். அல்லேலூயா. பிரியப்படணும். காலங்களில் ஏழை மக்களுக்கு, உதவிகளுக்கு, விசுவாசிகளுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வோம். 2 Corinthians 9:7 உற்சாகமாய் கொடுக்கிற நேரத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். 3 வேளை கிறிஸ்துமஸ் நாட்களில் நம்ம தரித்திரரை நினைக்கணும். சங்கீதம் 41:1 சிறுமைப்பட்டவர்களை சிந்தையுள்ளவன் பாக்கியவான் என்று வாசிக்கிறோம். 3 வேளை சாப்பிடும் முன் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுகிறவர்களை நினைக்க வேண்டும். அல்லேலூயா. 3 நேரம் நம்ம சாப்பிடும்போது ஒரு நேரம் கூட சாப்பாடு இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள நினைக்கணும். அல்லேலூயா. நினைச்சு அவங்களுக்கு ஒரு ஜோப் பண்ணுங்க. நல்ல சரீரத்தோடு தூங்க செல்லும் போது அநேக சரீரத்தில் வியாதிப்பட்டு வேதனைப்பட்டு தூங்க முடியாமல் இருக்கிறவர்களை நீங்கள் நினைக்க வேண்டும். அல்லேலூயா. நினைக்க நல்ல விலையுறந்த ஆடைகளை அணியும் முன்னாலே குறைந்த ஆடை கூட வாங்க வசதி இல்லாத மக்களை நீங்கள் நினைக்க வேண்டும். ஒன்றுக்கு மேற்பட்ட வீடு உள்ளவர்கள், வாடகை வீடு கூட இல்லாதவர்களை நினைக்க வேண்டும். நல்ல குடிநீர் வசதி உள்ளவர்கள், குடிநீர் வசதி இல்லாத கிராம மக்கள் இருக்கிறார், அவர்களை நினைக்க வேண்டும். ஆடம்பரமாய் திருமணம் செய்யும் போது அநேக திருமண வயதை கடந்தும் திருமணம் செய்ய முடியாமல் இருக்கிறவர்கள் இருக்கிறார், அவர்களை நாம் நினைத்து உதவி செய்ய வேண்டும். இப்படியாக நமக்காக நாம் ஜெபிக்கும் போது மற்றவர்களையும் நாம் நினைத்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா என்று உதவி செய்ய கிறிஸ்துமஸ் நாட்களில் தரித்திரரை நினைத்து உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிப்பார். அதில் நாம் எபிரேயர் 12:28 வாசிக்கிறோம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாக நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்து கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம். அல்லேலூயா. இப்படி நாம் செய்யும்போது அசைவில்லாத ஒரு ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த உலகம் ராஜ்யங்கள் எல்லாம் அசைந்து ஆடிக்கொண்டிருக்கிறது. சரிங்களா? அசைந்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இது நிலையான ஒரு உலகம் அல்ல. உலகம் ஒரு நாளிலே அழிந்து போகும். உலகமும் அதில் ஆசை செயலும் அழிந்து. அதனால அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களை என்ன செய்கிறார்? தெரிந்திருக்கிறார். அவர் அன்பு கொண்டு உங்களை மேல் பிரியமாயிருந்து உங்களை நேசிக்கிறார். அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை நீ சுதந்திரிக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுவின் பிறப்பை சந்திக்க நிறைய பேர் ஆயத்தமாக இருந்தாங்க. பெண்கள் கூட இயேசு கிறிஸ்து இந்த காலங்களிலே பிறப்பார் என்று சொல்லி, மேசியா பிறப்பார் என்று சொல்லி அநேக ஸ்திரீகள்
அந்த தேசத்துல, யூதயா தேசத்துல அநேக கன்னிப் பெண்கள் என் வயிற்றில் பிறக்கணும்னு சொல்லி உபவாசம் வரல, சாப்பிடாமல் இல்லாமல் தியாகமாய் காத்திருந்தாங்க. அல்லேலூயா. இயேசுவின் முதல் வருகையை சந்திக்க அநேகர் ஆயத்தமா இருந்தார். இரண்டாம் வருகையை சந்திக்க நாம் ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.